சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹ்வை உறுதியாக நம்புகின்றவரை எதுவெல்லாம் நமக்கு ஈமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 6 விஷயங்களை நாம் ஆழமாக நம்முடைய மனதிலே பதிந்து அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ஈமான் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை உண்மையான இறை நம்பிக்கையாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு சொல்லக்கூடிய செய்தி நாம புகாரிலே பார்க்க முடியும். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இயற்கையாகவே நேசிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதை தாண்டி பல விஷயங்களை நாம நேசிக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நேசம் ஒருவரை நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் எதற்காக நேசிக்கிறோம்? ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்று சொல்வார்கள் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் ஈடுபடுறான்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறான்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தேடல் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணங்கள் இல்லாமல் மனிதர்கள் காரியத்தை செய்ய மாட்டார்கள் இல்லையா? நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தாலும் எடுத்து பார்க்கின்ற பொழுது நிறைய காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான ஒரு 3 விஷயத்தை நாம் பார்ப்போம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நேசிக்கிறான்னு சொன்னா என்ன காரணம், என்ன காரணத்தினால நேசிக்கிறான்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. எதுக்காக நேசிக்கிறான் தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு. தேவைக்காக நேசிக்கிறாங்க. சரி, நட்புக்காக, நல்ல நட்புக்காக, நல்ல நட்பு. சரி, பொதுவாக மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது நல்ல குணங்கள், நல்ல குணங்களுக்காக. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொன்னா பொதுவாக அழகு. எந்த விஷயங்கள் எல்லாம் மனிதனுக்கு அழகாக கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளதோ அதன் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு நேசம், ஒரு காதல், ஒரு அன்பு அதன் மீது வெளிப்படுகிறது. அழகுக்காக மனிதன் நேசிக்கப்படுறான். இப்ப சென்னையில இருந்து கடுமையான வெயில் இருக்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் இயற்கையை நோடுறான், மனுஷன் நேசிக்கிறான். ஒரு பாலைவன பூமியா தான் நேசிப்பானா? இயற்கை வளங்களோடு வசதியான காட்சிகளோடு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய உடலுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஏசிப்பட்டது மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அந்த இயற்கை அழகு நேசிக்க வைக்கிறது. ஒரு பெண் ஒரு ஆணை காதலிப்பதாகத்தான் சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பதாகத்தான் சரி, அந்த இடத்துல அழகுதான் முடிக்குது. அழகா இருக்காங்க, அதனால நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகு என்பதை என்னோட தேசத்துக்கு உண்டான விரும்புவதற்கு உண்டான காதல் செய்வதற்கு உண்டான முதல் அம்சம் அழகு. அடுத்து மனிதர்களுடைய திறமையை பார்த்து நேசிப்பது. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரம்மாண்டமான அபாரமான திறமை அவனுக்குள்ளே வளர்ந்திருக்கும் என்று சொன்னால் அதை மனிதர்கள் ஆச்சரியமாக பார்த்து அவர்களை நேசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரம், ஒருத்தன் பலசாலியாக வீரமாக எதற்கும் அஞ்சாதவனாக இருப்பானே, ஆனால் அந்த வீரத்தின் காரணத்தினால் மனிதர்களை நேசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் தான் அடிப்படையான 3 விஷயங்கள். மனிதர்கள் இன்ன பிற மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி பார்க்கிறதா தான் அண்ணன் சொன்ன மாதிரி சில நபர்களுடைய குணாதிசயம், அவரிடத்துல அறிவில்லை என்று சொன்னாலும் கூட, அழகு இல்லை என்று சொன்னாலும் கூட, வீரம் இல்லை என்று சொன்னாலும் கூட, அவர்கள் நம்மோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணாதிசயங்களின் மூலமாக ஒருவருக்கு இன்னொரு மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. என்ன காரணம்? ரொம்ப நல்ல பையன்,
பணிவான பையன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய குணாதிசயங்கள் மூலமாக ஈர்க்கப்படக்கூடிய காரணத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த மாதிரி ஒருவரை நாம் நேசித்து விடுகிறோம் என்று சொன்னால் நேசிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு தடவை நம்ம ரொம்ப டீப்பா நேசிக்கிறோம். தாய் வந்து குழந்தைய, குழந்தை வந்து தாய, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன், இப்படி ஒருவரை ஆழமாக நேசிக்கின்ற பொழுது அந்த நேசித்தவர்களுக்கு அடிமையாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகும். தான் நேசித்தவர்கள் எனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம ஓடோடி சென்று அதை முதலிடத்துல வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக காசு பணம் பக்கத்துல ஒரு 5000 ரூபாய் நம்ம கொடுக்க சொன்னா அந்த நேசத்தின் வெளிப்பாடாக காசு வந்து என்ன பண்றோம், கொடுக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நேசித்ததின் வெளிப்பாடாக அவர்கள் கூப்பிடக்கூடிய இடங்களுக்கு நாம் போறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம், ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அந்த சிரமங்களிலே நாம் பங்கெடுக்கிறோம். இப்படி யாரை நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் நேசித்ததற்காக, அவர்கள் மீது நேசம் வைத்ததற்காக வேண்டி நாம் அவர்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்யணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆணின் மீது ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வருகிறது, அல்லது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வருகிறது. அதற்கான மூல காரணங்களை எடுத்து காட்டும் பொழுது அந்த பெண் அழகாக இருப்பாள், அல்லது அவருடைய குணாதிசயங்கள் நன்றாக இருக்கும், அல்லது அவருடைய வீரம் எதற்கும் அஞ்சாதவராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் பேஸ் பண்ணக்கூடியவளாக இருப்பார், அறிவிலே மிகைத்தவளாக இருப்பார். இது மாதிரியான காரணங்களால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கிறார். இவர்களுடைய இந்த நேசத்தின் வெளிப்பாடாக நிறைய பார்க்கமா இல்லையா? அந்த பெண்ணுக்காக ஆண் என்ன பண்றான், அவன் சம்பாதிக்கிறதுல பாதி என்ன பண்றான், செலவு பண்ணக்கூடியவனாக இருக்கான். அவளுக்கு தாய் தந்தையர்கள் பிரமாணம் வருவீங்கள, ரம்ஜான் நோன்பு வருது, பெருநாள் கொண்டாட போறோம், பெருநாளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம். தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆடைகளை எடுத்துக் கொடுப்பதற்கு முன்பாக அவளை நேசித்த காரணத்தினால் ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு ஆடைகள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே போல அவருக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவிடக்கூடியதை பார்க்கிறோம். நிறைய நேரங்களையும் காலங்களையும் செலவிடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவனுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சலோ நோயோ ஏதோ ஒரு உடல் ரீதியான பாதிப்புகள் வந்தால் இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சோகமா அழுகையோடு வாழ்க்கையை இருந்தது போல இருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோமா இல்லையா? இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஒருவர் மீது நாம் வைக்கக்கூடிய நேசத்தின் காரணம் தான் இவ்வளவு செயல்பாடுகளை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறாங்க? இது மாதிரியான நேசம், பாசம் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நினைவையும் தகர்த்து விட வேண்டாம். இந்த நேசம் எல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு போகும்போது நாம் நேசிக்கக்கூடிய எல்லாமே காரணம் போயிடும். மார்க்கம் நேசத்தை குறித்து எப்படி வரையறைக்கிறதோ அந்த வரையறைக்கு உட்பட்ட வகையில் இருக்க வேண்டும். அந்த வரையறையை தாண்டி விடுமையானால் அந்த நேசம் அறமாக போய்விடும். இப்ப மார்க்கத்துக்குள்ள நம்ம வருவோமே. இப்ப ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அழகு, அறிவு, வீரம், அவர்களுடைய நல்ல குணாதிசயம் என்று இருக்கின்ற பொழுது இந்த எல்லா குணாதிசயங்களையும் உலகத்தில் நீங்க தேடி பாருங்களேன், அல்லாஹ்வை விட நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை மிஞ்சிய அளவுக்கு உலகத்தில் யாரையா இருக்குதா? உலகத்துல நம்முடைய மனைவி, நம்முடைய கணவனை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய நண்பர்களை எல்லாம் நேசிக்கிறோம். ஆனால் இவர்களை எல்லாம் விட நேசிப்பதற்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் நேசிப்பதற்கு தகுதியானவன். அல்லாஹ் மட்டும்தான் நேசிப்பதற்கு தகுதியானவன் என்று சும்மா வாயோட சொல்ல முடியுமா? அல்லாஹ்
அழகானவன். திருமறை குரான் சொல்லும்போது அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட அழகானவன்? அல்லாஹ் நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ் அழகானவன் என்று எப்படி நம்ம நம்புறது? அல்லாஹ் எப்படி அழகானவன் அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்வதற்காக உலகத்தில் நாம் பல விஷயங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் அல்லாஹ்வுடைய அழகை நாம் அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் எதை அழகு என்று நாம் சொல்கிறோமோ அந்த அழகுகளை எல்லாம் மிகைத்து அல்லாஹ்வுடைய அழகு. அல்லாஹ்வுடைய அழகுக்கு நிகரான அழகு உலகத்தில் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு உலகத்துல எத்தனையோ பூக்கள் இருக்கு. ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதங்கள்ல, ஒவ்வொரு சைஸ்ல, ஒவ்வொரு கலர்ல, அடுத்த ஒவ்வொரு பூக்களையும் அவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு ரோஜா பூ எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோஜா பூவுடைய இதழ்கள் அப்படியே ரோஸ் கலர்ல, அதை படைக்கும் பொழுது அதை நம்ம ஒரு சுருள் மாதிரி படைச்சு 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 அழகா என்ன பண்றோம், அதை பார்க்கும் பொழுதே நம்முடைய மனம் ஈர்க்கப்படுது. ஒரு மல்லிகை பூவை பார்க்கிறோம். மல்லிகை பூவுடைய மொட்டு சின்னதா இருக்கு, அதனுடைய பூ விரிஞ்சு இருக்கு. மல்லிகை பூவை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பூக்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு சில பூக்கள் ஒவ்வொரு மனத்தை கொடுக்கும், சில பூக்கள் நாட்டத்தையும் கொடுக்கும். நல்லா அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அந்த பூக்கள் அவ்வளவு அழகாக இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அந்த பூக்களை என்ன வடிவமைச்சிருக்கான். பூவே இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா அதை படைத்த அல்லாஹ் எவ்வளவு அழகா இருப்பான். ஒரு பூவை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நினைவு வரணும்? இந்த பூவே இவ்வளவு அழகா இருக்குது, இதை படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகா இருப்பான். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா? யோசிச்சது கிடையாது. அதே மாதிரி உலகத்துல எத்தனையோ கூட பிராணிகள் நாம் பார்க்கிறோம். ஒரு பூனையை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியுமா? பூனையை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த பூனையினுடைய குட்டி, சின்ன சின்ன குட்டி, பூனைக்குட்டி இருக்குல்ல, பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி வந்து அதோட என்ன நிறைய பேர் விளையாடுறாங்க, பசங்க விளையாடுறாங்க. அந்த பூனையோடு நாம விளையாடும் பொழுது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? அந்த பூனை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த பூனை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா அந்த பூனையை படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகா இருக்கும். பூனையை படைச்சது யாரு? நம்மளா? நம்ம கிடையாது, ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கான். ஒரு நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்குது. நாய்க்குட்டி அழகா இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒரு நாயை 50 கோடிக்கு மேல கொடுத்து வைக்க 50 கோடி கொடுத்து ஒரு நாயை வாங்குவானா? காரணம் என்ன? அதன் மீது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த நாயை பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா புசுன்னு அப்படியே ரொம்ப ஒரு வெல்வெட்டு மாதிரி அந்த நாயினுடைய தோட்டம் இப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதனால அந்த நாயை நம்ம விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கான். இப்படி நீங்க ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி, ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, பசுவிலிருந்து பெறப்பட்ட கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கும், ஓடும், ஆடும். அதை என்ன பண்றோம்? போயிட்டு அப்படியே கட்டி அணைத்து கொண்டு முத்தங்களை கொடுக்குறோம். அதே கன்றுக்குட்டி ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஒரு நாள் மூஞ்சில 2 கண்ணுக்கு ஒரு அசிங்கம் இருக்கு. அது வித்தியாசமா பார்ப்பே தவிர அதை விரும்புவோமான்னு சொன்னா விரும்ப மாட்டோம். அப்ப அழகான அந்த கன்று, ஆடு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா படைச்சிருக்கான். பெரும்பான்மையான மனிதர்கள் அழகாக படைச்சிருக்கான். இப்படி இந்த அழகுக்கு பின்னால் இந்த அழகை படைத்த இறைவன் எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நிகரான அழகு உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்தில் நாம் எதையெல்லாம் அழகு என்று சொல்கிறோமோ எல்லா அழகையும் படைத்தது அல்லாஹ். அல்லாஹ் எப்படி அழகா இருக்கும், எப்படி எவ்வளவு பெரிய அழகா இருப்பான். அப்ப உலகத்திலே அல்லாஹ்வுக்கு நிகரான அழகு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நிகரான அறிவு உலகத்தில்
இல்லையா? உலகத்துல எப்பேற்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அறிவு ஜீவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நிகரான அறிவு உலகத்துல யாரும் கிடையாது. எப்பேற்பட்ட அறிவு ஜீவியாக இருந்தாலும் அந்த அறிவு ஜீவிக்கு அல்லாஹ் தான் அறிவை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவை, அவனுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்காக திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள், பல்வேறு உதாரணங்கள் சொல்லுது, பல்வேறு வரலாறுகள் சொல்லுது. அல்லாஹ் படைத்த விஷயங்களை அல்லாஹ் பல்வேறு விஷயத்தை சொல்லி இதை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்றான். அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கோமே. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பூ, அந்த பூ, மரம், செடி, கொடி, காய், கனி எல்லாவற்றையும் எடுத்துக்கங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? மரம், செடி, கொடி எல்லாம் பூமியில இருந்து வருது. ஒரு ஆலமரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆலமரம் ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர் எழுதக்கூடிய வகையில பிரம்மாண்டமா இருக்கும். அதனுடைய கிளைகள் எல்லாம் நல்லா பறந்து விரிந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே புல்லு வந்து ஒரு அளவுக்கு மேல வளராது. அப்ப ஆலமரம், புல்லு, இதற்கு இடையில நிறைய கனி வகைகள், மாமரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, பல்வேறு கொடிகள் இருக்குது, பூமிக்கு கீழே கிழங்குகள் தரக்கூடிய எத்தனையோ செடிகள் இருக்குது, கொடிகள் இருக்குது. இப்படி உலகத்துல நிறைய மரம், செடி, கொடிகள் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மரத்திலிருந்தும் விளையக்கூடிய கனிகள், ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு சுவை தரக்கூடியதாக இருக்கு. நம்ம நல்லா கவனிச்சு கேட்கணும். அல்லாஹ்வுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறமைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு எல்லாம் நிறைய விஷயத்தை சொல்றான். அதுல ஒண்ணுதான் இந்த தாவரங்கள், மரம், செடி, கொடி, காய், கனி. ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா அதனுடைய சுவை ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ஆப்பிள் பழத்தை கடிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா அதனுடைய சுவை ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பாகற்காயை கடிச்சோம்னு சொன்னா அது கசப்பா இருக்குது. ஒரு புளியங்காயை கடிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா புளிக்குது. குமட்டி காயை சாப்பிட்டோம்னு சொன்னா குமட்டுறோம். ஒவ்வொரு கனிகளையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமா சுவையினுடைய எத்தனை உணர்வுகள் இருக்குதோ அத்தனை உணர்வுகளும் ஒவ்வொரு படத்தை நம்ம பார்க்கணும். என்ன சொன்னு சொன்னா இத்தனையும் பூமியில தான் விளையுது. இது விளைவதற்கு அல்லாஹ் என்ன பண்றான்? வானத்திலிருந்து தண்ணி இறக்குறான். அந்த தண்ணி பூமியில பட்டவுடனே பூமிக்கு உயிர் வருது. அந்த பூமியிலிருந்து பல்வேறு விளைச்சல் தரக்கூடிய பல்வேறு நெல்லுல இருந்து, கோதுமையில இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்றான்? உணவாக தருகிறான், பழங்களாக தருகிறான். என்ன வேணும்னு சொன்னா ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு, ஒவ்வொரு மரம், செடிகளும் ஒவ்வொரு டிசைனா இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்றான்? ஒரே ஒரு தண்ணியில இருந்து தான் படிக்கணும். இப்ப மாம்பழத்தை சாப்பிடுறோம், அவ்வளவு இனிப்பா இருக்குது. ஆனால் அல்லாஹ் பெய்த அந்த மழை தண்ணியை சாப்பிட்டு பாருங்க, அதுல இனிப்பு கிடையாது. ஒரு பாகற்காயை கடிக்கிறோம், கசப்பா இருக்கு. குழம்புல போட்டா அந்த பாகற்காய் வைக்காத சொல்லி வீட்டுல சண்டை வரும். ஏன்? கசப்பா இருக்குது. ஆனா தண்ணியை குடிச்சு பார்க்கும் பொழுது தண்ணியில கசப்பு கிடையாது. ஒரு புளியை காய கடிச்சா புளிக்குது, தண்ணீர்ல புளிப்பு கிடையாது. இப்படி எத்தனையோ பல வெரைட்டில உலகத்துல நாம காய்கனிகளை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை துவக்கும் முடியாது. ஆனால் அந்த தண்ணியை உள்வாங்கி விளைச்சல் தரக்கூடிய பல்வேறு செடிகளிலே அல்லாஹ் நம்புறான். இவ்வளவு வெரைட்டியா வித்தியாச ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் அல்லாஹ் நம்புறான் கொடுக்கிறானே. அல்லாஹ் எப்படிப்பட்ட அறிவாளன், எப்படிப்பட்ட ஆற்றல்! அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஒரே சுவை கொண்ட தண்ணீர். அதன் மூலமாக விளையக்கூடிய பயிர் வகைகள் பல்வேறு விதங்கள்ல நமக்கு அதனுடைய வெளிப்பாடை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது. ஆனால் இப்ப பெய்யக்கூடிய மழை தண்ணீர கண்ணடி மாதிரி தான் இருக்குது. அந்த தண்ணீர்ல எந்த விதமான கலரையும் காணாம். ஆனா மரத்திலிருந்து அது பூத்து குலுங்கக்கூடிய அந்த பூக்கள் என்னென்ன கலர்ல வித்தியாசமா இருக்குது.
தண்ணியில ஒன்னதையும் காணா, பூக்கள்ல பல்வேறு விதமான கலரை பார்க்கிறோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு கேடு தரக்கூடியதும் இருக்கு, அவனுடைய நோயை சரி செய்யக்கூடியதும் செடி கொடி அந்த புற்பூண்டுகள் இருக்கு. அதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இதுக்கெல்லாம் மூலக்கூறு பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி மட்டும்தான். தண்ணி அந்த இருக்கிறான், அது ஆழமரமும் வருது, புல்லும் வருது, செடியும் வருது, கொடியும் வருது, மாங்காயும் வருது, ஆப்பிளும் வருது. கனிகளை பறிச்சு சாப்பிடுறோம், இனிப்பாவும் இருக்கு, கசப்பாவும் இருக்கு, புளிப்பாவும் இருக்கு, துவப்பாவும் இருக்கு. அதுல ஒரு செடியை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதுல விட்டமின் இருக்கு, அதுல சத்துக்கள் இருக்கு, இந்த நோய்க்கு அதுல மருந்து இருக்கு. அரைவரை யாரு சொன்னா செத்து போயிடலாம், அதுல விஷமும் இருக்கு. இப்படின்னு பார்க்கும் பொழுது யோசிக்கவே முடியும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி இல்லைன்னு சொன்னா எல்லாம் செத்து போயிடும், பட்டு போயிடும், எல்லாம் என்ன ஆயிரும், நாசமா போயிடும், எந்த விதமான விளைச்சலும் வராது. அப்போ நல்லா சொல்றான், நான் வானத்திலிருந்து இறக்கிய மழைநீர், உரை சுவை கொண்ட மழைநீர், அதுல இருந்து வெளிவரக்கூடிய கனிவர்க்கங்கள் இருக்கு பாருங்க, விதவிதமான விளைச்சல்கள் தரக்கூடிய கனிவர்க்கங்களை நான் படைத்திருக்கிறேன்னு சொல்லி அடுத்த திருமுறை புராணம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இவனுக்கு நிகரான அறிவோ ஆற்றலோ சிந்தனையோ உலகத்துல யாருக்காதுக்கா? கொடுத்தது மழை தான். மழை தண்ணி பூமியில பட்டவனே ஆயிரக்கணக்கான பயிர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய வீரத்துக்கு நிகரான வீரனை இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் கோபப்பட்டான்னா உலகத்துல ஒண்ணுமே இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலனம் செய்து பக்குவமாக சரியான நிலைக்கோட்டிலே அழகன்றான் ஓட செஞ்சுட்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வீரத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரமாணம். அழிவு நாளை குறித்து திருமறை குர்ஆன்ல பேசும் பொழுது நீ கண்ணை மூடி கண் சுட்டக்கூடிய நேரத்தில் உலகத்தை அழிச்சுனா ஒரு பொருளை உருவாக்குவது ஈஸி. இந்த போனை நான் உருவாக்குவதற்கு, இந்த போனை எவன் உருவாக்குறானோ இதை உருவாக்குவதற்கு இதுல நிறைய சாப்ட்வேர் போட்டு இப்படி அதை இப்படின்னு சொல்லி உருவாக்குவதற்கு பல மாதங்கள் பல வருடங்கள் பிடிச்சிருக்கும். ஆனா இதை அழிக்கிறதுக்கு 10 மாடி பில்டிங்ல இருந்து கீழே போட்டா ஒரு செகண்ட் தான், கீழே விழுந்தோடனே சுக்குநூறா போய் நாசமா போயிடும். எந்த ஒன்றையுமே ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை, ஒரு ஜமாத்தை வளர்ப்பதற்கு ரொம்ப சிரமப்படணும், அதை உடைப்பதற்கு ஒரு செகண்ட் தான். ஒரு டேபிள் நம்ம உருவாக்குறோம், ஒரு பில்டிங் நம்ம உருவாக்குறோம், ஒரு பில்டிங் நம்ம உருவாக்குறதுக்கு 3 மாசம் ப்ராஜெக்ட் போடுறோம். 3 மாசம் ப்ராஜெக்ட்ல இது இப்படி இருக்கணும், கட்டோஸ் இங்க இருக்கணும், பாத்ரூம் இங்க இருக்கணும், பெட்ரூம் இங்க இருக்கணும், ஸ்விமிங் பூல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கச்சிதமா பண்றான். அதை ஓரளவுக்கு கட்டி முடிச்சிடலாம். 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, அந்த பில்டிங் இடிக்கணும். 3 மாசம் எடுத்துக்கிட்டாங்க டைம். அந்த பில்டிங் இடிச்சு தர்றதுக்கு 3 மாசம், 3 செகண்ட் போகும். அப்ப உலகத்துல எல்லாமே இப்படித்தான். உருவாக்குவதற்கு கஷ்டப்படணும், அடிச்சு நகர்த்துறதுக்கு 1 செகண்ட் போதும், எல்லாம் தூளாயிரும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு இது ஈஸி. அல்லாஹ்வுக்கு உருவாக்குவதும் ஈஸி, அழிப்பதும் ஈஸி. நீ கண்ணை மூடி கண் சுட்டக்கூடிய நேரத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தை அழித்து நோக்கி விடுவேன். 1 செகண்ட் தான். சூர் ஊதப்படும், ஊத விட்டவனே எல்லாம் முடிஞ்சு சொல்லிவிட்டோம். உலகத்தினுடைய எல்லா வளங்களும், மனிதர்களும், கால்நடைகளும், புற்பூண்டுகளும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். இந்த வீரத்துக்கு நிகரான வீரன் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் ஒரு நாள் மண்ணை கவர வேண்டும், மண்ணுக்குள்ள போய் ஆகணும். அல்லாஹ்வுடைய வீரத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த ஒரு உதாரணம், கண் சுட்டக்கூடிய நேரத்துல உலகத்தை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்றோம். அதே மாதிரி வறுமை நாள், கியாமத் நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் பல்வேறு இப்படிலாம் செஞ்சுதான் நான் உலகத்தை அழிப்பேன் அப்படின்னு அந்த கியாமா சூரத்துல் கியாமா இருக்குங்களா, அதுல நீங்க வரிசையா படிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அல்லாஹ்வுடைய உலக அழிவு நாள் என்பது ரொம்ப பயங்கரமா இருக்கும். வானம் சுருட்டப்படும் பொழுது நீங்க எங்க போனாலும் வானத்தினுடைய எல்லையே கிடையாது. உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் மேல வானம் இருந்துகிட்டே தான் இருக்கணும், வானத்துக்கு எல்லையே கிடையாது. அந்த வானத்தை என்ன பண்றான்,
வானத்தை எல்லாம் சொல்றான். சுக்குநூறாக பஞ்ச பிரிச்சுட்டா எப்படி போவோம் அந்த மாதிரி எல்லாம் சுக்குநூறாக மலைகளை என்ன பண்றான், பெயர்த்து விடுவான். சூரியனையும் சந்திரனையும் ஒன்றோடு ஒன்று மோத விடுவேன். சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று மோதி சுக்குநூறா போயிடும். கடல்களுக்கு தீ மூட்டுவேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கியாமத் நாளுடைய அந்த அறிகுறி கியாமத் நாள் ஏற்படுகின்ற பொழுது இப்படியெல்லாம் அல்லாஹ் பயங்கரமா என்ன பண்றான் சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கு நிகராக உலகத்தில் எந்த வீரனையை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய குணமாக நான் சொல்றேன். நல்ல குணம் கொண்டவர்களை, நல்ல மனமுள்ளவர்களை, அவர்களிடத்தை அறிவு இல்லை என்று சொன்னாலும், அழகிற்கு இல்லை என்று சொன்னாலும், வீரம் இல்லை என்று சொன்னாலும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களின் மூலமாக நான் ஒருவனை விரும்புவேன் என்று சொன்னால், அல்லாஹ்வை விட குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மனிதன் உலகத்தை உண்டா? ஒரு தாயை விட 100 மடங்கு அல்லாஹ்வுடைய அன்பு 70 மடங்கு 100 மடங்கு. இதெல்லாம் ஒரு நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். 100 கிடையாது, கோடி மடங்கு அல்லாஹ் அடியார்கள் மீது பாசம் பண்றார். அதனாலதான் நாளை மறுமையிலே நரகத்துல வெந்து கதிக்கட்டையா போன மூமின்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இணை வைக்காத நபர்களை என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் நிரந்தரமாக சொர்க்கத்துல தங்க வச்சிருக்கணும். ரப்புல் ஆலமீன் நம் மீது கொண்ட பாசத்தின் காரணத்தினால, ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால நன்மைகளை குறைபாடு நிறைய கடமையான தொழுகையில நிறைய உலகத்தினுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான். நினைச்சா தொழுகிறது அப்படி இப்படி. ஆனா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு ஈமான்ல உறுதியோடு இருக்கிறான். கடைசி அல்லாஹ் சொன்னா, என்னை ஈமான் கொண்ட மனிதர்களை சொர்க்கத்தில இருந்து வெளியேறு அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு உத்தரவு போடும். மலக்குமார்கள் அந்த நரகத்தில இருந்து எடுக்கும் பொழுது ஒரு கறிக்கட்டை ஃபுல்லா நெருப்புனா வெந்து நெருப்புல எரிஞ்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கறிக்கட்டை கருப்பா அந்த மாதிரி நாளை மறுமையிலே நரகத்தில இருந்து அப்படி இன்னொரு மலக்குமார்கள் எடுத்து இப்படி ஜீவ நதியில போடுவாங்க. ஹதீஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? பிறகு லாஸ்ட் ஆயிரமும் ஆண்டா இவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக நரகத்தினுடைய தண்டனை 500 வருஷம் 1000 வருஷம் 5000 வருஷம் நரகத்திலே அவர்கள் செஞ்ச வினைக்கு ஏற்ப அவர்கள் செஞ்ச உலகத்திலே செஞ்ச அவருடைய வினைக்கு ஏற்ப நரகத்திலே தண்டனை வழங்கிவிட்டு கடைசி என்ன பண்றான், சொர்க்கத்தை அனுப்புறான்னு சொன்னா நல்லா எப்பேற்பட்ட குணாதிசயம் கொண்ட மனிதன் மீது அன்பு செலுத்தக்கூடியவன். தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத என்ன, அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் பண்றது. நான் உன்னை படைத்திருக்க நீ எதையும் வணங்குவியா? ஒரு கட்டத்தில் எல்லாம் விளங்கி இறைவா நான் செய்தது பாவம் என்று விளங்கி அவன் இறைவனை உறுதியாக நம்புகின்ற பொழுது எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த பாவத்தை நம்புறான், மன்னிக்கிறான். அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கான். அந்த குணத்தின் காரணத்தினாலதான் உன்னால நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழ முடியலையா, தொழுகை மட்டும் மிஸ் பண்ணிடாத, படுதல் சைவமா தொழுது. நீ பிரயாணம் போறியா, நோக்கு வைக்க தேவையில்லை, அடுத்த நாள்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு நிறைய சாய்ஸ்ல விடுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இந்த குணத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய குணத்துக்கு நிகரான குணம் கொண்டவர்கள் உலகத்தை யாரும் கிடையாது என்று சொன்னால், அப்ப காதலிப்பதற்கு நேசிப்பதற்கு தகுதி படைத்தவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் தான் எல்லாருமே, தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அடுத்தபடியாக தான் எல்லாமே. இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோமா? இதுதான் இங்க ஒரு கேள்வி. இப்படி நீங்க உலகத்தில் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல முதன்மையானவனாக அல்லாஹ் தான் இருப்பான். நேசத்திற்கு தகுதியானவன்
தவிர யாருமே கிடையாது. ஆனால் நாம் நேசிக்கிறோமா? அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? நேசிக்கதான் தீரும். ஆனால் அந்த நேசத்துல ரொம்ப ரொம்ப குறைவு உள்ளவர்களாக இருக்கும். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்தால் அவனுக்காக செலவு செய்வானோ, அவனுக்காக நேரத்தை ஒதுக்குவானோ, அவளுக்காக பல தியாகங்களை செய்வானோ, இதுவெல்லாம் அப்படியே அல்லாஹ்விடத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. அல்லாஹ்வை நாம நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். எங்க நேரத்தை ஒதுக்கணும்? தொழுகக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வா உலகமாயிட்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வை பின்னுக்கு தள்ளிடணும், உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்துறோம். அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்யணுமா? அல்லாஹ்வுடைய பாதையில நான் வீட்டுல ஏசி போடுவதா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷின் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, டிவி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆடம்பர தேவையாக இருந்தாலும் சரி, எனக்கு சொந்தம் என்னுடைய தேவைகள் வருகின்ற பொழுது நான் ஆசிரமத்தை என்ன பண்ணுவேன்? வாரி எறிவேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை தருபவர் யார்? எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு சகருக்கு, ஒரு இஃப்தாருக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு பயானுக்கு, ஒரு திருமண கூட்டத்துக்கு, இப்படி அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படி என்று வரும் பொழுது அந்த காரியத்துக்காக என்ன உதவி செய்யறோம்? அப்படியே உதவி செய்தாலும் கூட தன்னுடைய சொந்த தேவைக்கு செய்யப்படக்கூடிய உதவியை விட ரொம்ப ரொம்ப சுலபமா கொடுக்கும். அல்லாஹ்வுடைய காரியத்துக்காக எப்படியெல்லாம் நம்ம உதவி செய்யறோமோ அதை என்ன எடுத்து பாருங்க. நாம நமக்கு செய்யக்கூடிய உதவிகளை விட அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப 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 குறைவா இருக்கும். இதுதான் நம்ம அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய வெளிப்பாடா? அப்ப இப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோம், அதை மாற்றுறது இல்ல. ஆனால் அந்த நேசத்தை விட உலகத்தை நாம் அதிகமா நேசிக்கிறோம். எதையெல்லாம் நாம் நேசம் என்று குறிப்பிட்டோமோ அதை என்ன பண்றோம்? அதிகமா நாம் நேசிக்கிறோம். அல்லாஹ்வை நேசிப்பதே குறைபாடு உள்ளவர்களாக. அல்லாஹ்வை நேசிச்சோம் உண்மையிலேயே மனதில் ஆழமாக அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம், அதற்கு அடுத்தபடியாக தான் உலகத்தினுடைய மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசித்து விட்டால் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்? சஹாபாக்களுடைய வரலாறுகள், ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமான தியாகங்கள் செய்றாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளை கேட்கின்ற பொழுதும் நம்முடைய மனம் என்ன பண்ணுது? ரொம்ப இலகுவாகி கண்கள் இருந்து கண்ணீர் தார தனியா உடையுது. இப்படிலாம் தியாகம் செய்வாங்களா? இப்படி எல்லாம் தியாகம் செய்தது சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்களா அப்படின்னு சொல்லி நாம் ரொம்ப ஆச்சரியப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம். நம்மிடத்தான் தியாகம் இருக்குதா? சஹாபாக்கள் செய்த தியாகத்துக்கும் நம்முடைய தியாகத்துக்கும் ஈக்குவல் செஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு கடுகளவு கூட இல்லை. காரணம் என்ன? சஹாபாக்கள் அல்லாஹ்வை அந்த அளவுக்கு நேசித்தார்கள், அதனால அவர்கள் தியாகம் செய்தார்கள். நம்மிடத்துல அந்த அளவுக்கான நேசம் இல்ல, அதனால தியாகம் இல்லை. கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறைவனை நேசித்ததற்காக வேண்டி எப்பேற்பட்ட தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? இறை மறுப்பாளர்களுடைய வேதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு வேதனை? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம் அவர்களை வாக்குவார்கள். அந்த முதுகை வந்து அப்படி நம்பாங்க. எப்படி ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, அந்த நெருப்பினுடைய அந்த வெப்பம் அவருடைய முதுகு பகுதியில பட்டு அந்த முதுகு அப்படியே அந்த உள்ள அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைந்து அந்த நெருப்பை சுட்டு சுட்டாக விழுந்து நெருப்பை அணிந்தது வரலாறுல பார்க்கிறோம். இதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? லேசா சூடு போட்டாலே நம்மளால தாங்க முடியல. சூட்டை விடுங்க, கடுமையான வெயில வெளியே போக முடியல. அப்படி இருக்கும் பொழுது கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன? இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்த காரணத்தினால் அவர்களுக்கு கொடுத்த வேதனை என்ன? நெருப்பிலே போட்டு வாட்டுறாங்க. எந்த அளவுக்கு வாட்டுறாங்க? முதுகிலே இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து அந்த நெருப்பை அணைத்தது என்று சொன்னால், பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் செய்த
அவர்கள் பட்ட அந்த வேதனை என்ன பண்றாங்க, முதுக தூக்கி இப்படி காமிக்கிறாங்க. கப்பாபுல்லா உமர் அவருடைய ஆட்சி காலத்துல கப்பாபே இஸ்லாத்துக்காக பட்ட கஷ்டங்களை தியாகங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முதுகு அப்படி தூக்கி காமிக்கிறாங்க. நெருப்புப்பட்ட இடம் எப்படி இருக்கும்? முதுகுல நம்மளே கற்பனை செஞ்சுமே, நெருப்புல வெந்து போன அந்த உடம்பு எப்படி இருக்கும்? அதை பார்த்தவனே உமர் அவருடைய முகமெல்லாம் பார்க்கிறது, அழுகிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இவ்வளவு பெரிய கஷ்டங்களா, இவ்வளவு பெரிய தியாகங்களா? காரணத்தை போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தவர்களாக. எப்படிப்பட்ட சகாபாக்கள்? கரடுமுரடான சமூகத்தில் வாழ்ந்த சகாபாக்கள், தீபாய்களாக சாராயத்தை குடித்த சகாபாக்கள். இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பாக இப்படி வழிபறி, கொலை, கொள்ளை, மாது, சூது இப்படி வாழ்ந்த ஒரு சமூகம் டோட்டலா அப்படியே மாறுதுன்னு சொன்னா என்ன காரணம்? அல்லாஹ்வை அந்த அளவுக்கு அவர்கள் காதலித்தார்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருந்ததா அப்படின்னு சொன்னா இல்ல. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உலகத்துல எவ்வளவு காலம் நாம் உயிரோடு வாழ போகிறோமோ அந்த காலத்துல நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வை அதிகம் நேசித்து அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்க வேண்டும். அப்படி நாம் அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுக்காக பொருளாதார உதவி செய்து அல்லாஹ்வுக்காக நேரத்தை செலவிட்டு அல்லாஹ்வுக்காகவே எல்லாம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்மளை நேசிப்பானா இல்லையா? அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் என்னை நம்மை நேசிக்கிறான். நாம அல்லாஹ்வை நேசிக்காம நம்முடைய உலகளாவிய விஷயங்களை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். அப்ப அல்லாஹ்வை நேசித்து அவனுக்காகவே தியாகம் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக நாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லோருக்கும் தருவானாக.